ஒரு உலகப்போர் உலகத்தை சிதைத்தது. ஒரு ஒப்பந்தம் அதை மீட்டெடுக்கும் என நம்பப்பட்டது. ஆனால் உண்மையில் அது ஒரு நாட்டின் நாணயத்தை மற்ற நாடுகள் கையளிக்கப்படும் அளவுக்கு அதிகாரம் கொடுத்தது. அதன் பெயர்தான் பிரிட்டன் வூட்ஸ் அக்ரிமெண்ட். இது நமக்காக செய்யப்பட்டது இல்லை. அமெரிக்கா நம் மீது ஆட்சி செய்ய ஒரு நாணய பஞ்சாயத்தாக உருவாகியது. பிரிட்டன் வூட்ஸ் கான்ஃபரன்ஸ் வரலாற்றின் திரும்பிய பார்வை. 1944 ஜூலை மாதம் நியூ ஹேம்ஸ்பயர் மாகாணத்தில் உள்ள பிரிட்டன் வூட்ஸ் என்னும் ஒரு சிறிய நகரத்தில் 730 பேர் 44 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் ஒரு பெரிய பொருளாதார மாநாட்டுக்கு கூடினர். உலக பொருளாதாரத்தை சீரமைக்க வேண்டும், நாடுகளிடையிலான நாணய மாற்றங்களில் நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும், போக்குவரத்து, வர்த்தகம், வளர்ச்சி ஆகியவற்றுக்கான திட்டங்களை வகுக்க வேண்டும். ஆனால் பின்னணியில் அமெரிக்காவின் திட்டம் வேறு. அமெரிக்கா 2ஆம் உலகப் போரில் இறுதி வரை நேரடி தாக்குதலிலே ஈடுபடவில்லை. ஆனால் வணிகமாகவும் ஆயுதமாகவும் கடனாகவும் அனைத்து நாடுகளுக்கும் அமெரிக்கா உதவியது. அதன் பயன் அமெரிக்கா தன்னிடமே 60% தங்கத்தை குவித்தது. மேலும் அந்த சமயத்தில் அமெரிக்கா டாலர் மிக வலிமையான நாணயமாக இருந்தது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அமெரிக்கா ஒரு புதிய உலக நிதி சூழலை கட்டமைக்க முயன்றது. ஒப்பந்தத்தின் உருப்படிகள் பிரிட்டன் வூட்ஸ் அக்ரிமெண்ட் மூலம் அனைத்து நாணயங்களும் அமெரிக்க டாலருடன் இணைக்கப்பட்டன. டாலர் மட்டும் தங்கத்துடன் இணைக்கப்பட்டது. ஒரு அவுன்ஸ் தங்கம் $35 என நிர்ணயிக்கப்பட்டது. அதாவது அமெரிக்க தங்கம் வைத்திருந்தால் மற்ற நாணயங்களும் அதன் அடிப்படையில் மதிப்பு பெறும். இதுவே கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாண்டர்ட், டாலர் ஸ்டாண்டர்ட். IMF அண்ட் வேர்ல்ட் பேங்க், உலக அரசு போல அமெரிக்கா. இந்த மாநாட்டில் 2 பெரிய அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். IBRD, இன்டர்நேஷனல் பேங்க் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். பின்னாளில் வேர்ல்டு பேங்க். இந்த இரண்டும் அமெரிக்க தலைமையிலான அமைப்புகளாக இயங்கின. இதில் தலைவர், வாக்களிக்கும் அதிகாரம் எல்லாம் அமெரிக்காவிடமே. வளர்ச்சி எனும் பெயரில் கட்டுப்பாடு, நிதி உதவி என்னும் பெயரில் அடிமைத்தனம். இது மீட்பு இல்லை, ஒரு பசுமை நாணய வலைவீச்சு. அந்த நேரத்தில் நம்பிக்கையில் கையெழுத்திட்ட நாடுகள் பிறகு புரிந்து கொண்டன, அவர்கள் தங்கள் நாணய சுதந்திரத்தை இழந்துவிட்டார்கள். பசுமை நாணயமான டாலர் மற்ற நாடுகளை சுரண்ட தொடங்கியது. அமெரிக்கா தனக்கு தேவையான அளவு பணம் வச்சிட்டு மற்ற நாடுகளுக்கு கடன் கொடுக்க ஆரம்பித்தது. அந்த பணம் எதற்கும் ஆதாரம் இல்லாத காகிதம்தான். விளைவுகள் இன்று வரை. விலைவாசி ஏறுகிறது. காரணம் டாலரின் மதிப்பின் ஏற்ற இறக்கம். நாடுகள் கடனில் மூழ்குகிறது. காரணம் IMF-இன் கடன்கள். உணவுக்கு மக்கள் போராடுகிறார்கள். காரணம் நாணய வீழ்ச்சி. அமெரிக்காவின் நிதி இயக்கங்களால் உலக பொருளாதாரம் சிக்கல்களில் சிக்குகிறது. இதுதான் பிரிட்டன் வூட்ஸ் ஒப்பந்தத்தின் உண்மையான விளைவு. அதிகாரத்தின் வேறு இதுதான். ஒரு ஒப்பந்தம் என்று ஆரம்பித்து ஆட்சிக்கான கட்டமைப்பாக முடிவடைந்தது. இது வரலாறு அல்ல, இது நம் இன்றைய வாழ்க்கையின் பின்னணி. ஆனால் அதிகாரத்தின் வேருக்கு நம்ம அத்தியாயம்தான் பதில்.